இருக்கு அது சட்டமன்ற தேர்தல் டிஎம்கே டிஎம்கே விஜய் டிவிகே என்டிகே சீமா நீ யார் ஆட்சி பண்ணலாம் நினைக்கிறீங்க? டிஎம்கே எதனால? அவங்கதான் வந்து எல்லாரையும் வந்து தமிழ்நாட்டே காப்பாற்ற நிறைய கொலை கற்பழிப்பு எல்லாம் நடக்குது. அது வந்து தனிப்பட்ட முறையா வந்து அது அவங்க வந்து பண்றாங்க. கவர்மெண்ட் அதுக்கு பொறுப்பாகுது இல்ல. கவர்மெண்ட் பொறுப்பு இல்ல, திமுக கட்சியில இருக்கிறவங்க பண்றாங்க நிறைய பேரு. டிஎம்ஏ வந்து எதுவும் பண்ணலையா? எவ்வளவு நியூஸ் பாக்குறீங்க. எங்க ஓட்டு டிஎம்கே தான். நீங்க டிஎம்கே? டிஎம்கே. சரி, விஜய் சீமான் விஜய் தான். எதனால விஜய்? புதுசா வராரு இல்ல, அதனால மாற்றம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுருந்தீங்க? இதுக்கு முன்னாடி ரெட்டை இலைக்கு தான் போட்டோம், அம்மாவுக்கு தான் போட்டோம். இப்போ வந்து விஜய்க்கு தான் புதுசா வராரு, அதனால வேற எதுவும் இல்லை. அப்படியே அந்த குழந்தைக்கு அவனுக்கு வந்து 100 நாள் வேலை கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? பிடிவாடா அவனையா போட்டோ எடுக்கிறாங்களா? இரு, எங்க பாருங்க, இங்க பாரு இங்க பாருங்க. விடுங்க அது பாக்கலாம். அதை பாருங்க, அதை மூத்திரம் பூரா மீ எல்லாமே. அப்படி அவனுக்கு வந்து இந்த 100 நாள் வேலை வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க அவனுக்கு. அது என்ன காரணம்? அவனுக்கு கேட்டா என்ன சொல்றாங்க? ஹேண்டிகேப்ல வந்து வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்னாக்கா வந்து என்னன்றாங்க, கலெக்டர் கேட்டப்போ இங்கெல்லாம் நாங்கள் வேலை கொடுக்க முடியாது, அங்கே போய் கேளுங்க அப்படின்றாங்க. அங்கங்கே வந்து 20,000 30,000 வாங்கிட்டு நல்லா இருக்கலாம் வேலை கொடுக்குறாங்க. இந்த பையனுக்கு ஏன் வேலை கொடுக்கக்கூடாது? நேரம் நிமிந்து பாடுறாங்க. அங்கே பாடுறாங்க 26 வயசு ஆகுது. இந்த ஓய்வு வருது தான், இந்த மூத்திரம் வருது ஓய்வு இதான். நாங்களாம் எங்க பார்த்து எல்லாமே ஒரு நாளைக்கு 20 துணி மாத்திரம். இந்த பையனுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த கங்காத்து எல்லையில். அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அதே சரி, மேலே அதிகாரிக்கு வந்து யாரும் கொடுக்கணான்றாங்களா? இருக்கலாம். அவங்க இல்ல சார், மேல அதிகாரிங்க வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து வேலை கொடுக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்களா? நான் என்னன்றேனாக்கா, வாய் பேசாதவங்களுக்கு, கை ஊனமற்றவங்களுக்கு, கால் இல்லாதவங்களுக்கு, இந்த மாதிரி சுயநலம் இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். 100 நாள் வேலை. அதுக்கு தான் 100 நாள் வேலை போட்டுக்கிறாரு. காந்தி தாத்தா போட்டு போனார். அப்படின்னாக்கா வந்து நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து 10,000 வேலை கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குற? ஏங்க சார் கொடுக்குறீங்க நீங்க சொல்லுங்க. அப்போ உங்க அதிகாரமா இல்ல உங்க அதிகாரமா? மேலகிற அதிகாரமா இல்ல கீழகிற அதிகாரமா? இல்ல இவங்க பண்ற பேசினால உங்களுக்கு என்ன ஆகுது? அது எங்க இஷ்டப்பட்டவங்களுக்கு தான் நாங்க செய்ய முடியும்னு போறாங்க. இந்த வயது பேரு இதேதான், ஒண்ணு கிடையாது. இரு கொஞ்ச நேரம் இரு கொஞ்ச நேரம் அதுதாங்க பிரச்சனை. அது ஏன்னா ஒன்று அந்த ஐயா மாதிரி பார்த்து ஏன்னா ஒன்று பண்ணாங்களாம், அந்த பையனுக்கு ஏன்னா ஒரு நல்லது ஒன்று கிடைக்கும். சொல்லுங்க, விஜய்க்கு தான் ஓட்டு. விஜயே வந்து இந்த ஐயா தம்பிக்கு என்ன செய்யறாரு சொல்லுவாரு. அவர் ஆதார் கார்டு எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த பையனுக்கு ஏன்னா ஒன்று நல்லது வந்து பண்ணாங்களா போதும். அவங்க தாய் தாய்ப்பை என்ன ஒன்று பண்ணிக்குவாங்க. சரி, நம்ம சொல்லலாம் எதுவாக இருந்தாலும். அது பாருங்க, வாடாங்க அந்த மாரி அது வந்து கெடுக்குது. இந்த 2,000 ரூபாய் வந்து ஊனமட்டத்தை கொடுக்குறான். அந்த 2,000 வாங்கி இந்த பையன் எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியாது? அவன் தாய் தாய்ப்படி எத்தனை நாளைக்கு சோறு போட முடியும்? என்ன தாய்ப்பம் கிடையாது, தாய் மட்டும் தான் கிராப்ல. எத்தனை நாளைக்கு சோறு போடுவாங்க அவங்க? தாய்ப்பம் வந்து வேற இடம் போயிட்டான். அவங்க தாய்ப்பம் வந்து வேற இடம் போயிட்டான். தாய் மட்டும் வச்சுன்னு என்ன போடுவாவா? நீங்களே சொல்லுங்க. இந்த புள்ளிக்கு எதனா ஒரு ஆதரவு வந்து வேணும். விஜய் ஆகட்டும், முக ஸ்டாலின் ஆகட்டும், இல்லை எடப்பாடி ஆகட்டும், 3 பேர்ல வந்து எதனா இந்த பையனுக்கு ஒரு ஆதரவு வந்து அவங்க தாய்க்கு மட்டும் கொடுத்தா தாய்ப்பனுக்கு கொடுக்க தேவை. இந்த புள்ளியை வச்சுன்னு காப்பாற்றுறதுக்கோசரம் இதாங்க நாங்கள் என்னுடைய கோரிக்கை. நன்றி வணக்கங்க. செஞ்சு கொடுப்பாங்க. நன்றி வணக்கம். தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? எல்லாம் நாடே வந்து லஞ்சமாக்குதுப்பா. லஞ்சம் இல்லாத யாருன்னா போடுறோம். எனக்கு பிடிச்ச ஓட்டு அவ்வளவுதான்பா. அதான் யாரும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க? யாரும் எதிர்பார்க்குது போய் அதெல்லாம் சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. ஓட்டு நோட்டாக்கு கூட போடுவேன் நான். நோட்டாக்கு போட்டா லஞ்சம் இல்லாம எப்படி வாழ முடியும்? பரவாயில்ல,
எவனா திருடுறவன் திருடிட்டு தான் இருப்பான், கொள்ளடிக்கிறவன் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். நீங்க தான் ஓட்டு போட்டு மாத்தணும். சொல்லிட்டே இருந்தா எப்படி? நீங்க உங்க ஆதரவு தெரியலையே, ஓட்டே போட மாட்டாரு அவரு. ஓட்டு போறது நான் ஊர்ல இருக்க மாட்டேன். ஆமா, வீடியோ போட்டுக்கிறாரு அவரு. நீங்க உங்க ஆதரவு சரி, ஆண்டுட்டே இருக்காங்க. எதுனா எதிர்பார்க்கலாம். புதுசா யாருன்னா வந்தா நல்லா இருக்கும் சொல்றாங்க. செயல்படுத்தினா ஒரு டைம் சான்ஸ் கொடுக்கலாம், பார்க்கலாம். மாற்றம் எதிர்பார்க்கிறோம். மாற்றமா இப்ப யார் வந்திருக்காங்க புதுசா, பார்க்கலாம். விஜயா அவன் சொல்லியிருக்கிறாரு, சரி ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா 2 பேரும் ஆண்டுட்டே இருக்காங்க, நீ நானு தேர்ட் பர்சன் ஒருத்தர் வராங்க. நாங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். சரிம்மா, அவர் கொடுத்தா சந்தோஷம்தான். இருக்கு அது சட்டமன்ற தேர்தல்ல டிஎம்கே டிஎம்கே விஜய் டிவிகே என்டிகே சீமா நீ யார் ஆட்சி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நான் வந்து குறைஞ்சபட்சம் என்னுடைய வயசுக்கு வந்து ஏடிஎம்க்கு தான் போட்டிருந்தேன். ம். இப்போ வந்து மாற்றமாக போடலான்னு ஒரு ஆசைப்பட்டு இருக்குது. மாற்றம்னா விஜய் விஜய்க்கு போடலான்னு ஒரு ஆசை. ஏன் எதனால? எதனாலனாக்கா இவ்வளோ நாள் பார்த்தது போதும், இனிமேல்ட்டு பார்க்க போகிறது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். புரியுதுங்களா நான் சொல்கிறேன்? புதிய ஒரு மாற்றம். நான் ஹோட்டலில் வேலை செய்கிறேன். ம். சட்டமன்ற தொகுதியில் வந்து எம்எல்ஏ சின்ன குழந்தை எம்எல்ஏ ஆர்னி சின்ன குழந்தை எம்எல்ஏ இருக்க சொல்ல நான் உறுப்பினர் இருந்த கார். ம். இப்போ வந்து மாற்றிக்கலான்னு ஒரு ஆசை. போதுங்களா? சரி. அவ்வளோதான். ஆதரவு யாருக்கு? திமுக அதிமுக தாவேகா நாம் தமிழர் யார் ஆட்சி பண்ணலாம்? அதிமுக தாங்க. எதனால? பாமக அதனால. ஆமா, கட்சிக்கு சரி இருக்கும். திமுக அதிமுக விஜய் தாவேகா மாம்பழத்துக்கு போடுவேன். ஏன் எதனால மாம்பழம்? எங்க கட்சி, எங்க கட்சி. இங்க கலசப்பாக்கமா? ஆஹா, கார்கணும். எங்க வீட்டுக்காரு கவுன்சிலரு மாம்பாயத்துக்கு சின்னத்துல நின்று ஜெயிச்சிட்டாரு. அதனால மாம்பாயத்துக்கு தான். விஜய் டிவிகே என்டிகே சீமா விஜய் தான். எதனால? மாற்றம் வரணுன்றதுக்கு, ஒரு மாற்றம் மாற்றத்துக்காக. இதுக்கு முன்னாடி யாரு? இதுக்கு முன்னே ஏடிஎம்க்கு போட்டிருக்கேன் நான். இந்த முறை வந்து மாற்றத்துக்காக பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி. இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக அதிமுக தாவேகா நாம் தமிழர் யார் ஆட்சி பண்ணலாம்? திமுக தான். எதனால? திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பண்ணிக்கிறாங்க. என்ன நல்லதுன்னா எதுன்னு சொல்ல வரீங்க? எவ்வளோ இருக்கு எதுன்னு சொல்றது, எல்லாமே தான் நல்லா பண்ணிக்கிறாங்க. ஐயா இல்லை, பாலம் கட்டிக்கிறாங்க, மேம்பாலம், பெரிய பெரிய பாலம். 10 வருஷமா அந்த ஆட்சி ஒரு பாலம் கூட இல்லை. இப்போ ரீசெண்டா 3 மாசம் முன்னாடி ஆத்துல ஒரு பாலம் அடிச்சுட்டு போச்சு. 16 கோடி செலவுல கட்டின திருவண்ணாமலையில. அது மிஸ்டேக் வர்றதுதான் எல்லாம். எல்லா மழை வந்துச்சு அந்த டைம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஐயா. இல்ல, அதுக்கு முன்னாடி பல வருஷமா கட்டின பாலம் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்ப கட்டினது 3 மாசத்துல இடிஞ்சு போய். அதுதான் சொல்றேன், அதெல்லாம் மிஸ்டேக் நடக்குங்க. எந்த ஆட்சியில நடக்காதுக்குது, எல்லா ஆட்சியிலும் போன நடக்குது. வாரம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப், புது பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்ல ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. அதுதான் சொல்றேன் எல்லா ஆட்சியிலும் எதனா ஒரு குற்றம் வரதான் செய்யும். யாரும் செஞ்சதானே ஐயா. நானா வந்து தண்டு உங்ககிட்ட உட்காந்துருக்க முடியும்? எடுக்கிறது அது மாதிரி அப்படிதான் பண்றாங்க. அது ரைட்டுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் முதலமைச்சர் நிக்க முடியும் அந்த இடத்துல. அது அதிகாரிக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் கரெக்ட். எடுக்காதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. முடிஞ்ச பிறகு தானே தப்புன்னு தெரியுது, அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பாங்க. முன்னாடியே எப்படி எடுப்பாங்க? எடுக்க மாட்டாங்கல்ல. அதெல்லாம் நடக்கும் எல்லா ஆட்சியும். அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்குங்க. மழை அழிக்கிறது அதெல்லாம் வந்து எங்க ஏரியால எதுவும் கிடையாது. அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. எப்படின்னா நிலவரம்னு தெரியாது. திமுக தான் எப்பயுமே வரும். எங்களுக்கெல்லாம் திமுக தான். சரி, உங்க ஆதரவு யாருக்கு வர சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷன் வருதுல்ல? ஆமாங்க, உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? திமுகவுக்கு தான். எதனால திமுக? திமுக வந்து இப்போ ரோடு, பாலம், கிராம வசதி, கிராமத்துல எல்லா வசதியும் செய்து கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்ன வந்தவங்க எல்லாம் ஒண்ணுமே திரும்பி விட்டு பார்க்கல. அதனால வந்து எங்களுடைய பூரணமா டிஎம்கே தான் ஓட்டு. சரி, எப்பயுமே திமுக. எப்பவுமே உயிர் உள்ள வரை. உதயநிதி அடுத்து அவங்க பேர இன்பநிதி அப்படி இன்பநிதி இல்ல இல்ல, அதுக்கு அடுத்து இன்பநிதி வருவார் இல்ல? நீங்க உங்க ஆதரவு பேட்டி கொடுத்துட்டு போவாங்க. நீங்க சொல்லுங்க, உங்க ஆதரவு யாருக்கு? ஆதரவு எல்லாம் இது இல்ல, யாருக்கு இல்லம்மா. யாருங்க ஓட்டு போட மாட்டீங்க? யாருக்கு ஓட்டு போட மாட்டீங்க? நீங்க உங்க ஆதரவு வர தேர்தல் உங்க ஓட்டு யாருக்கு? திமுக அதிமுக விஜய் தாவேகா நாம் தமிழர் சீமா? அப்படியா? ஏழை. ஏன் எதனால? எங்கிறது ஏழை? எதனால? அவரு யாரு? எடப்பாடி. எடப்பாடி போர்த்து கூட்டணி அங்க போய்க்குது. எங்க பாமக எங்க அது கட்சி அங்க போயிட்டு அது போட்டோம். பாமக இலைக்கு போட்டோம்.
சரி ரைட் ஐயா. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? டிஎம்கே, டிவிகே, என்டிகே. எதுக்குப்பா வர தேர்தல் நான் டிஎம்கே தான் எதனால? ஆரம்பத்துலேருந்து அதுதான்ப்பா. எப்பவுமே காரணம் காரணம் என்ன தெரியல, நான் ஓட்டு ஃபர்ஸ்ட் இது போட்டதுலேருந்து அதுதான். சரி. வர தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, புதுசா விஜய், டிவிகே இருக்கு, என்டிகே, சீமான் இருக்காங்க. நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்றது எனக்கு உங்களுக்கு யாரு ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க அவங்க புதுசா வரவங்களுக்கு வழி விடணும் அப்படின்னு நினைக்கிறேன். எதனால விஜய்? எல்லாம் ஆட்சி எப்படின்னா அவங்க அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி தலைமுறை அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு இல்லையா, அதனால புதுசா வரவங்களுக்கு வழி விடணும், அவங்க எப்படி ஆட்சி பண்றாங்கன்னு பார்க்கணும் அப்படின்றது. மாற்றம். ஆமா, இதுக்கு மாதிரி யாருக்கு போடுறீங்க? இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வெளியே சொல்லணுங்களா? அது ஒரு மாற்றம். மாற்றத்தை கொண்டு வரணும், அவ்வளவுதான். நீங்க வர தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா, அதிமுக. அதிமுக. எதனால? எடப்பாடியார் பிடிக்கும். எடப்பாடியார். காரணம் வேற? அம்மா ஆட்சி. ஆமா, எப்பயுமே சரி. உங்க ஆதரவு யாருக்கு இப்போ வர தேர்தலில்? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான். நீங்க யாரும் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? எனக்கா யார் நல்லது பண்றாங்களோ அவங்க நல்லது தான். நீங்க யார் நல்லது பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய். விஜய். எதனால? ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. மாற்றம். மாற்றம். ஏன்னா இப்போ நிறைய வந்து நடக்குது, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஏன்னா புதுசா வர ஆளுங்க எதனா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். அவர் வந்தா எதனா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை, பார்க்கலாம், நம்பலாம். ஃபுல் எங்க ஃபேமிலி ஃபுல் விஜய் தான். எத்தனை பேர்? 6 பேர். 6 பேரும் விஜய் தான். இந்த தொகுதியில யார் நிக்கிறாங்க தெரியுமா? அது தெரியலம்மா. 7 மகன் ஒருத்தர் நிக்கிறாங்க. அப்படிங்களா? பாரு, இப்ப வர தேர்தலில் உங்க ஆதரவு யாருன்னு சொல்லுங்க. யாருக்கும் வேணும், யாருக்கும் போற மாட்டீங்க. வர தேர்தலில் உங்க சப்போர்ட் யாரு? அவருக்கு சொல்லு பாரு. அவரு சொன்னார் டிக்கெட்ல. நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? டிஎம்கே, விஜய், என்டிகே, சீமான். நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? நான் வந்து ஸ்டாலின் பண்ணாதான் நல்லா இருக்கணும். ஸ்டாலின். ஆமா. எதனால? அவங்க நல்லா போயின்னு இருக்கு, அதனால. நல்லா போயிடுது. ஆமா. குறை எதுவும் இல்லைன்றீங்களா? எனக்கு தெரிஞ்ச எதுவும் குறை இல்லை. நிறைய தப்பு நடக்குது இல்லை? ஏங்க ஒரு இவ்வளவு பெரிய 7 கோடி மக்கள் இருக்காங்க, 7 கோடி மக்கள் ஒவ்வொருத்தரும் போய் அவங்க பார்க்க முடியாது இல்ல, புரியுதுங்களா? பாதுகாப்பு சரியா இல்லைன்றாங்கல்ல, பெண்கள் பாதுகாப்பு, கனிம வள கொள்ளை, இதெல்லாம் நிறைய நடக்குது இல்ல? நாங்க டிஎம்கே தான் போதும். எதனால? சரி, நல்லா ஆட்சி நடக்குதுன்றதுனால தான். நல்லாட்சி நடக்குது. சரி, ஓகே. நீங்க எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாரு? நம்ம எப்பயுமே நோட்டா தான் ஐயா. நோட்டா? எதனால? எப்படியே எல்லாரும் வந்தாலும் எல்லாம் இவங்க பண்ற வேலை தான். எனக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி கொள்ளதான் அடிக்க போறாங்க யார் வந்தாலும், அதனால எப்பயுமே நோட்டா தான். வேற யாரும் வந்ததில்லை. இதோ இப்போ கட்சியா யாரும் வந்ததில்லை. விஜய் இருக்காங்க, யாரும் வந்தது கிடையாது. ஆமா, இவங்க 2 பேர் தான் மாறி மாறி இருக்காங்க. வேற என்ன வந்தா? வேற யார் வந்தாலும் இதுதான் பண்ணுவாங்க ஐயா. வரதுக்கு முன்னாடியே குறை சொன்னா வர்றதுக்கு முன்னாடி இல்ல, வந்தாலும் இதுதான் பண்ணுவாங்க. அதுக்கு தானே வராது. இப்போ விஜய் சொல்றாரு 3 லட்சம் விட்டுட்டு வரணும், விட்டுட்டு 3 லட்சம் வச்சிருக்குல்ல, அப்போ பண்ண வேண்டியதானே எல்லாம். மக்களுக்கு 3 லட்சம் கோடி இருக்கு இல்ல, இல்லையே பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாம் எதுவும் பண்ணலையா ஐயா? அரசியல் வந்துதான் பண்ணணும்னு இல்ல, நம்ம கையில இருக்கிறத வச்சே தான் பண்ணிருக்கலாம்ல. நம்ம எப்பயுமே நோட்டா தான் ஐயா. இவங்க டிஎம்கே, டிவிகே, என்டிகே. நம்மளுமே இப்போ இருக்கிற தளபதி விஜய் தாங்க. எதனால? ஒரு மாற்றம் வரணும்ல, எல்லாருக்குமே ரெட்டலை சிறுக போட்டிருப்பாங்க. இந்த வாடி இசு போடுவோமே, மாத்தி போட்டு பார்க்கலாம். எல்லாம் சின்னவங்களும் பெரியவங்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க. மாற்றி ஓட்டு போட்டு நம்ம தளபதி உட்கார வச்சு பார்க்கலாம். என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இது மாதிரி டிஎம்கே போடணும். இந்த டைம் டிவி. இந்த வாடி டிவி. தேங்க்யூ. உங்க உங்க விருப்பத்தை சொல்லுங்க. யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? நான் சூரியனுக்கு தான் போடுவேன். சூரியன். எதனால? நான் அப்பல இருந்தே சூரியனுக்கு தான் போடுவேன். எப்பயுமே சூரியன். காரணம் எதுவும்? காரணம் தெரியாது. நீங்க உங்க ஊர் விடுதலை சிறுத்தை சூரியன் தான். விடுதலை. ஏன், எதனால? அப்பத்துல இருந்தே அவரு தான் எப்பயுமே திரும்ப. சரி, நீங்க
நான் இப்ப வர தேர்தல்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, திமுக தாவேகா? தான். எதனால? முன்னைய திட்டம் நல்லா இருக்கு, அதே திட்டம் தொடர்ந்து பாக்குறோம். திருப்பி என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க? எல்லா திட்டமும் தான் எல்லாம் நல்லா இருக்கு, ஆட்சி நல்லா நடக்குது, அதால் திருப்பி அதே வந்தா கரெக்டா இருக்கும். பெண்கள் பாதுகாப்பு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் அதாவது இவங்களையும் மீறி நடக்கணும், எல்லா ஆட்சியிலும் தான் அது நடக்கும். இங்க எல்லாரும் ஒரு பொம்பளைக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அது நம்ம மேலேயே இருக்கு. நம்மள பாதுகாப்பு இல்ல குற்றம் பண்ணவங்களுக்கு தண்டனை அதிகரிக்கலாம்ல. அது அப்படி வந்து பண்ணா குறையும் இல்ல. அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசாக ஸ்கீம் எடுத்து வராங்களா, மனம் தண்டனை, அது நிறைவேற்ற நல்லதா இருக்கும். தப்பு பண்ணவங்க தான் இப்ப திருப்பி குற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அதுதான் மரண தண்டனை வந்து இப்பதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைவேற்றுறாங்களா, பார்க்கலாம், எட்டு வந்தாலும் பார்க்கலாம், நல்ல திட்டம் தான் அதுவும். இறுதி செலக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்க சப்போர்ட் யாருக்கு? நீங்க யாரு ஓட்டு போடுவீங்க? இன்னும் 10-15 பேர் எலெக்ஷன். எதனால? இப்போ புதுசாக வராங்க, சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி போடுறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று போட்டேன், இப்போ ரெண்டாவது. இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறீங்க? இதுக்கு முன்னாடி போட்டோம். சரி, இந்த டைம் டிவி கேட்க நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு வர எலெக்ஷன்ல? டிஎம்கே, ஏடிஎம்கே? அது போகிறோம் எல்லாம் வேணாம் போகிறோம். யாருக்கு போடுவேன் அப்படின்னு கேக்குறாங்க. யாருக்கு போடுவீங்க? நான் ரெட்டையாளுக்கு போடுவேன். எதனால? எங்களுக்கு பரம்பரை இதுவாக தான் ரெட்டையால. வேற காரணம் எதுவும் இல்லையா? வேற எதுவும் இல்லை. எங்களுக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து எப்ப கட்சி விட்டு பிரிஞ்சாரோ அது வந்து நாங்க ரெட்டையாளுக்கு தான் ஓட்டு போடுவோம். நல்லது பண்ணாலும் பண்ணலாம். ஆமா, நாங்க அதை மறக்கவே மாட்டோம். இது பாரு, உயிர் போற வரைக்கும் மறக்க மாட்டோம். ஆமா. நீங்க உங்க ஆளுங்க? நான் டிவிக்கே. டிவிக்கு எதனால? பிடிக்கும், மாற்றம். தளபதி பிடிக்கும், மாற்றம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? உதயசூரியனுக்கு. டிவிக்கு இங்க யார் நிக்கிறாங்க தெரியுமா? ஏழுமலை. ஏழுமலை அவருக்கு தான் ஓட்டு. ஆமா.